Hello guys, so இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் who is good programmer இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு படிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்த்தா என்ன கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் பயந்தீங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸை நீங்களே இழந்துருவீங்க. ஓகேவா? அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஃபேக்ட் கைஸ். ஏன்னா நானும் நிறைய டைம் ஒரு கொஸ்டினை பெருசாக பார்த்தேன்னா ஐயோ என்ன எவ்வளோ பெருசாக கொஸ்டின் இருக்குது, எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு யோசிப்பேன். பட் பொறுமையாக படித்தா we can solve it. Okay, let's start now. In an office, a sheet of paper containing some security passcodes were discarded using a shredded sheet originally contained the following. Okay, மனசுக்குள்ளே முடிஞ்ச அளவு படிக்க பாருங்கள். On the first sequence of denoting the in which to arrange the characters of the password. Okay, ஆக்சுவலி நான் இதை முன்னாடியே படிச்சிட்டேன். ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு உங்களுக்காக நான் சும்மா அப்படி ரீட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, நான் கொஸ்டினை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதான் வந்து கோடு, அதாவது பாஸ்கோட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இப்போ வந்து ஒரு கிளாஸ் உடஞ்சா பீசஸ்லாம் செப்பரேட் ஆயிரும்ல, அந்த மாதிரி இங்கே பீசஸ்லாம் செப்பரேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் என்னென்னா அந்த பாஸ்கோடுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ 1 இருந்துச்சுன்னா அதில் வர ஃபஸ்ட் லெட்டரு, அடுத்து 2 இருக்குல்ல அதில் வர ஃபஸ்ட் லெட்டரு, அடுத்து 3 இருக்குல்ல அதில் வர ஃபஸ்ட் லெட்டரு, அடுத்து 4 இருக்குல்ல அதில் வர ஃபஸ்ட் லெட்டரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பாஸ்கோட் இருக்கும் போது இந்த மாதிரி செப்பரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த செப்பரேட்டான பாஸ்கோடை திரும்பி ஒன்றா சேர்த்து திரும்பி இந்த மாதிரி அவங்க அவுட்புட் கேட்குறாங்க. ASFUQNU 1S அது LS LS. ஓகே, ஸோ எப்படின்னா இதே ஆர்டரில் 1 2 3 4 5 6 7 8 9 ஆர்டரில் வேணுங்கிறாங்க. ஏன்னா அது இந்த மாதிரி மாறிடுச்சு. 1 இங்கே இருக்குது, 4 வந்துருச்சு, அடுத்து 5 வந்துருச்சு, அடுத்து 7 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வந்துருச்சு. ஓகேவா? அதை வந்து நான் எங்களுக்கு வந்து திரும்பி இந்த மாதிரி மாற்றி காமிங்க. பிகாஸ் வந்து பாஸ்கோட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் பாப்னு நினைக்கிறேன். ஓகே, சம் ரேண்டம் ஆர்டரில் ஷிஃப்ட் பண்ணனால இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகேவா? இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். அதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? கிவன் த ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் தே அப்பியர் ஆன் ஈச் ஸ்டெப். அதான் இந்த இதில் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கொஸ்டினை எவாலுவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 1 4 5 7 9 8 2 6 3 இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும்னா ஏஎஸ் இந்த அவுட்புட்டாக கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதான் வந்து கொஸ்டின். அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டினை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ரேண்டமாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 9 அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வர லெட்டர்ஸ்லாம் எடுத்து அதை தனித்தனியாக அலைன் பண்ணணும்னு உங்களுக்கு ஓரளவு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ பேசிக் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் இன்புட்ஸ் வேர் ஈச் லைன் டினோட்ஸ் த கேரக்டர்ஸ் இன் ஈச் ஸ்டெப். ஓகே, அதான் இந்த ஈச் லைன் அதுதான் இந்த இன்புட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இல்லை இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இதை நல்லா பார்த்தீங்கன்னா இதில் 1ல் வந்து ஏ இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஏவை எடுத்துக்கிறேன். அடுத்து 2ல் பாருங்கள் எஸ் இருக்குது, அந்த எஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து 3ல் பாருங்கள் எஃப் இருக்குது, அந்த எஃப் எடுத்துக்கிறேன். 4ல் யூ இருக்குது, 5ல் கியூ இருக்குது, 6ல் என் இருக்குது, 7ல் யூ இருக்குது, 8ல் ஐ இருக்குது, 9ல் எஸ் இருக்குது. ஸோ நல்லா பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏ 1ல் இருக்கிற ஏ, 2ல் இருக்கிற எஸ்ஸு, 3ல் இருக்கிற எஃப், 4ல் இருக்கிற யூ, 5ல் இருக்கிற கியூ, 6ல் இருக்கிற என், 7ல் இருக்கிற யூ, 8ல் இருக்கிற ஐ, 9ல் இருக்கிற எஸ். திரும்பியும் அடுத்து இது எடுங்க. அடுத்து 1ல் இருக்கிற யூ, ஓகே, 2ல் இருக்கிற கே, 3ல் இருக்கிற 3. நம்பர்ஸ் கூட ஸ்ட்ரிங்ஸாக கூட இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா பாஸ்வேர்ட்ஸ்னா இன்டர்மிக்சிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நியூமெரிக்கல்ஸ், ஐ மீன் ஆல்ஃபா நியூமெரிக்கல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்து எஃப் வந்துருச்சா, அடுத்து எக்ஸு, ஓகேவா, அடுத்து என்னு, அடுத்து வி, அடுத்து டி, அடுத்து ஒய். நல்லா பாருங்கள், இதுதான் அவுட்புட்டு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இது அவுட்புட். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கேஸ் புரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ மேலோட்டமாக அந்த கொஸ்டினை படித்தோன்னே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்.
இதான் ஓகே இவ்வளோ தான் போல் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 8 கொடுத்தாலோ இல்லை ஃபஸ்ட்டு 5 கொடுத்தாலோ, இப்படி கொடுத்தா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். 1லேருந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப் போட்டு இதை எடுத்துருவீங்க, அடுத்து எஸ் எடுப்பீங்க, அப்படியே இதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து இன்னொரு ஃபார் லூப் போட்டு இதை எடுத்துருவீங்க. கரெக்டாக? ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை எடுத்துருவீங்க. இதை ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் வாட் மை கொஸ்டின் இஸ். இப்படி கொடுத்தா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிடணும். சார்ட் பண்ணால் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு இது இருக்கும், 1 இருக்கும், அடுத்து 2 இருக்கும், அடுத்து 3 இருக்கும், அடுத்து 4 இருக்கும். இப்படியே பண்ணிவிட்டு அப்புறமா மொத்தமாக சார்ட் ஆகி வர அவுட்புட் தான் இது. இப்போ நம்ம கோடை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 கோடு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏன் 2 கோடு எழுதியிருக்கேங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, சாரி, ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குரூப் ஆஃப் என்டர் த நம்பர்ஸ் இந்த ஹரிசாண்டல் ஃபார்மேட். அதான் ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் என்டர் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதை மேப் பண்ணி லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக இன்புட் டாட் ஸ்பிளிட் கொடுத்தாலே வரும். பட் ஐ ஹவ் யூஸ்ட் அஸ் மேப். ஏன்னா மேப் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ மேப்பை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் when solving more problems. ஓகே, பிஏ வந்து அந்த லிஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த லைனுக்கான மீனிங்கை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம இந்த கோடை ரன் பண்ணும். ஓகே, என்டர் இன் ஹரிசாண்டல் ஃபார்மேட்டுன்னு கேட்குதா? ஆக்சுவலி என்டர் த நம்பர்ஸ் இல்லை, அது என்டர் த ஸ்ட்ரிங்ஸ். நான் என்டர் த நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்டர் பண்ணிட்டேன். அதாவது இதை என்டர் பண்ணுறேன், எத்தனை ஸ்ட்ரிங்கை. ஓகேவா? என்டர் பண்ணிட்டு என்டர் பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஷார்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இதில் ஷார்ட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா 1 2 3 4 5 6 7 இருக்குது. இதை நான் இது பண்ணிவிட்டு பண்ணால் கூட இதுக்கான அவுட்புட் வந்து வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரிங்ஸாக மொத்தம் கைஸ், ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்கிறத விட பாஸ்கோட்ஸ்ன்னு போட்டுருவோம். பாஸ்கோட்ஸ். ஓகே, திரும்பி பாருங்கள், அதே அவுட்புட் வந்துடும். ஓகேவா? நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லை. ஓகே, என்ன பிரச்சனைனா இந்த அவுட்புட் வர்றது இட் வில் ஆப்வியஸ்லி கம் இல்லையா? ஏன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இதை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன். இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏ எஸ் எஃப் யூ கியூ என் யூ எல் எஸ், இதை ஒரு தனி ஸ்ட்ரிங்காகவும் அடுத்து வரதை அடுத்த தனி ஸ்ட்ரிங்காகவும் நீங்கள் பண்ணணும். இதுதான் உங்கள் டாஸ்க்கு. ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் பண்ண மெத்தடு தான் இது. ஃப்ளாக் ட்ரூ போட்டு இன்ட் i0 கொடுத்து ஜே 1 கொடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன், வைல் லூப்புக்குள்ளே ஃபார் லூப் போட்டு அப்பன் பண்ணி எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ வந்து இந்த கோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, பட் ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது இதில். இந்த கோடை நான் அடிச்சிட்டேன், வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ திரும்பி இதை போய் FHHன்னு வருது. இங்கே பாருங்கள், ரெக்வயர்ட் அவுட்புட் கிடையாது, இட்ஸ் எ மிஸ்டேக். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா இது ஷார்ட் ஆகாமல் பிரிண்ட் ஆகிருக்கு. வேறு பாருங்கள், FHPE அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது, அதுக்கு நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ரிமெம்பர் திஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம எப்போதுமே ஷார்ட் பண்ணிவிட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஷார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு பிரிண்ட் இட். இப்போ பாருங்கள், PGKH யா. ஸோ ரெக்வயர்ட் அவுட்புட் அப்படியே வந்துருச்சு. ஸோ இதே அவுட்புட்டு தான் இங்கேயும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே கைஸ், நான் உனக்கு சொல்லிக்கிறேன், இதை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இதை ரொம்ப அட்வான்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா இது சில பேர் கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக இருக்கும், சில பேர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்படி ஃபீல் பண்ணுறவங்க என்னோட ஊஸ் அ குட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்.
ஓகே கைஸ். ஓகே, ஸோ சாரி எங்கே போச்சு? ஓகே, இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வந்து பேசப்படும். இங்கே நான் ஒரு வைல் லூப் போட்டு ஒரு ஃபார் லூப் உள்ளே போட்டு திரும்பி ஒரு ஃபார் லூப் போட்டு வெளில எடுத்து எப்பா எவ்வளோ பெரிய ஒரு இட் ஆல்மோஸ்ட் காஸ் என் இந்த வைல் ஃப்ளாக் எவ்வளோ தூரம் போகுனே தெரியாது. ஓகேவா? ஸோ மேபி கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் என் 2n அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். எண்ணில் வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பட் ஆனால் இதில் டைம் எடுக்கிறது அதிகம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம அன்கமெண்ட் பண்ணுவோம். இந்த கோடையும் நான் கீழே போடுறேன் டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக. ஓகே, இதுலேயும் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஷார்ட் பண்ணியிருப்பேன், லேம்டா யூஸ் பண்ணியிருப்பேன் கைஸ். இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ லேம்டா, நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஐ மீன் இது போடுங்க, வாட் இஸ் தட் கொஸ்டினாக சொல்லுங்கள். லேம்டா வந்து டீச் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக டீச் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பார்த்துக்கோங்க, லேம்டா ஓடிச்சு ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் ஷார்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் 8 5 இதை மட்டும் ஷார்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன், அந்த ஷார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து J1ன்னு ஒன்று போட்டு J1ல் இருக்கிற ரிமைனிங் லெட்டர்ஸை மட்டும் நீ வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருவேன். அதை சின்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது 8க்கு அப்புறம் வர F 6 இதெல்லாம் மட்டும். ஓகேவா? ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். அதனால தான் 1க்கு அப்புறம்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுமா இருக்கும், இதை உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணியே காமிக்கிறேன், இப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும். பிரிண்ட் பி. இதை நான் ஏன் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி முக்கியம். அதனால தான் நான் வந்து இதில் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, திரும்பியும் எப்படியும் பி பிரிண்ட் ஆயிரும், பட் ஸ்டில் ஐ வில் பிரிண்ட் இட். உங்களுக்கு இன்னும் க்ளியராக புரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ போய் அடிச்சுட்டு நான் அகெயின் வில் கிவ் த சேம் திங். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆனதுலேருந்து இதை மட்டும் எடுக்குது, வெளில எடுக்குதா? ஓகே, ஸோ இதில் மட்டும் வெளில எடுக்குது. அடுத்து என்ன பண்ணுது, இந்த பியை ஃபஸ்ட் எடுக்குது, இதுலேருந்து ஜேவை எடுக்குது, இதுலேருந்து கேவை எடுக்குது, இதுலேருந்து அச்சு எடுக்குது, திரும்பியும் அச்சு எடுக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுது. ஓகேவா கைஸ்? இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ ஜிப், லேம்டாக்கு சொல்கிற மாதிரி தான். ஜிப்பு தெரிலனா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் போடுங்க, அதுக்கு நான் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இஃப் யூ கைஸ் வாண்ட் மீ டு டீச் ஜிப்புனா நான் கண்டிப்பாக அதையும் நடத்துகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் கொடுத்துருவேன். இந்த ஜிப்பு இங்கே என்ன பண்ணுதுங்கிறத உங்களுக்கு நான் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சொல்லட்டுமா? ஓகே, இதை எடுத்துகிட்டு இங்கே போடுறேன். ஓகே, இங்கே போட்டுட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஜிப்பு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் ஆனுச்சுல, அதுக்கப்புறம் ஜிப்பு என்ன பண்ணுன்னா அந்த இதில் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு லெட்டராக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை டியூப்பிள் ஆக்கும். புரியல நான் சொல்கிறது? இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பி கமா ஜே கமா கே கமா ஹச் கமா ஹச் கமா வி கமா டி கமா எஃப் கமா ஹச், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக போடும். ஓகேவா? ஸோ ஜிப்பான டியூப்பில் என்ன பண்ணுன்னா லைக் ஒவ்வொரு இந்த மாதிரி இந்த இதுக்கு சேரும், இந்த இதுக்கு சேரும், இந்த இதுக்கு சேரும். இப்போ இந்த ஜிப்பான டியூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ரிங்காக. ஓகே, ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஜாயின் ஆயிரும், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஃபாலோ போச்சு, அவ்வளோதான். this question you should answer this question to reduce your time complexity. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இது ஒரு பெரிய மெத்தடு. இது பாருங்கள் 5 லைனில் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள்
இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பார்க்கணும். முடிஞ்சளவு டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கணும். கைஸ் நான் இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் தப்பே இல்லை, யூ ஆர் பிரில்லியன்ட். பட் ஆனால் நம்ம கண்டிப்பாக நம்ம டெவலப் ஆகணுக்காக கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டில் தான் வந்து கோடு எதிர்பார்ப்பான் இல்லையா. ஒரு 30,000 லைன்ஸ் கூட இப்போ 300 லைன்ஸாக நம்மளால் மாற்ற முடியும் பை யூஸிங் விஷுவல் ஸ்டுடியோ கோட், விஷுவல் ஸ்டுடியோ பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா, அவங்களே முன்னாடியே ப்ரீபில்டாக நிறையா கொடுத்துருவானுங்க. இம்போர்ட் மெத்தட்ஸ்லாம் அதுக்கு தான் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்ட தான் உண்டு. அதாவது இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி குறைக்க பார்க்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், வி சால்வ் திஸ் ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.